ஹாய் 1970ஸில் நடந்த ஆயில் கிரைசிஸ் வேர்ல்டை மொத்தமாக ஷேக் பண்ணுச்சு. ஆனால் இப்போ அதை விட பெரிய டேஞ்சர் வருதுன்னு வார்ன் பண்ணியிருக்கு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. ஐஇஏ சொல்லுது இந்த குளோபல் கிரைசிஸ் வெரி சிவியராக இருக்கும். ரீசன் என்னென்னா மிடில் ஈஸ்டில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட், எஸ்பெஷலி ஈரான் சைடு. இது ஆயில் சப்ளையை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் வேர்ல்டோட முக்கியமான ஆயில் ரூட். இங்கே ப்ராப்ளம் வந்தால் குளோபல் ஆயில் ஃப்ளோ ஸ்டாப் ஆகும். இதை பற்றி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஐஇஏ ஃபேட்டி பைரல் சொல்லும்போது, இந்த கிரைசிஸில் ஒரு கண்ட்ரி கூட எஸ்கேப் ஆக முடியாது. ஆல்ரெடி சுச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸ்னால், ஹிஸ்ட்ரியில் பிக்கஸ்ட் ஆயில் சப்ளை டிஸ்ட்ரப்ஷனில் இதுவும் ஒன்று. குளோபல் எக்கனாமி ஸ்லோவாகவும் ரிஸ்க் இருக்குது. இன்ஃப்ளேஷன், பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் அதிகமாகும். அதுக்காக ஐஇஏ ஆல்ரெடி 400 பில்லியன் பேரல் எமர்ஜென்சி ஆயில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இது ஷார்ட் டேர்ம் தான். இந்த ப்ராப்ளம் மந்த் வரைக்கும் கண்டினியூ ஆகலாம். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும், ஸ்பீடை கம்மி பண்ணி ஃபியூயல் சேவ் பண்ணணும், கார் ஷேர் பண்ணணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், எலக்ட்ரிக் குக்கிங் யூஸ் பண்ணணும், எல்பிஜி யூஸ் கம்மி பண்ணணும். இந்த மாதிரி கிரைசிஸ் எல்லாமே நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, க்ளீன் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்லுது. தேங்க்யூ.